தமிழரின் பாதையிலே புரட்சி தமிழரின் பாதையிலே புரட்சி தமிழரின் பாதையிலே கழக தொண்டர்கள் அனைவரும் என்றும் மரணாக நிற்போம் எங்கள் எடப்பாடியார் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி அமைக்கும் நாளை ஆட்சி அமைக்கும் தமிழர்களின் உரிமைகளை ஆவு கொடுக்கும் முதலமைச்சர் சரியான. ஆனால் இன்றைக்கு ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அறைய மாத்திட்டு இருக்க. ஏங்க நாட்டில் இவ்வளவு பிரச்சனை, நவீன அறை வேணுமா? ஏன் அவர் இருக்கிற ரூம் பத்தாதா? வருஷநாடு வடை கிராம மக்களின் வாழ்வாதாரத்தை காக்கும் பொருட்டு நம்முடைய மண்ணுக்கு சொந்தக்காரர் அருமை அண்ணன் உசிலம்பட்டி சி மகேந்திரன் அவர்கள் தலைமையிலும் ஜோசப் விஜய் அவர்கள் கொடுத்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு சட்டப்பேரவையில என்ன அறிவித்திருக்கிறார்கள்? இடம் வைத்திருக்கின்ற அதற்கு மேலே 75,000 மேலே வாங்கி இருக்கின்றவர்கள் 1.5 லட்சம் ரூபாய். அதையும் தாண்டி மேலே போகின்ற போது வருஷநாடு பகுதிக்கு போய்விட்டோம் என்று சொன்னால் என்னாச்சு 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் வாங்கிய தகுதி இல்லாத ஒரு தரம்கட்ட அரசாக தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அரசுக்கு காவிரி நீர் பிரச்சனை பற்றி ஒன்றும் தெரியாது. தமிழகத்தினுடைய ஜீவாதார பிரச்சனைகளை எல்லாத்தையும் விரல் வைத்துக் கொண்டிருப்பவர், தமிழகத்தினுடைய அனைத்து துறைகளை பற்றியும் விரல் நுழையிலே வைத்துக் கொண்டிருப்பவர். அதே போல் நம் கூட்டணி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஓட்டு வாங்கும் போது அனைத்து விவசாயிகளுக்கும் விழுப்புரம் மாவட்டம் விவசாயிகள் 90% வாழ்கின்ற பகுதி. சிவகங்கால ஊதின சங்கு போல போராட்டத்தை இந்த பேரூராட்சியை முற்றிய போராட்டமாக வளர்ந்துகின்ற வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தினுடைய கழகத்தினுடைய வரலாறு உனக்கு தெரியாது. ஆயிரக்கணக்கான நம்முடைய தொண்டர்கள் நீங்கள் வெயிலே நிற்கிறீர்கள். அனைவருக்கும் இந்த நேரத்தில் எல்லாம் வெறும் 35,000 தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இது அத்தனையும் ஏமாற்று நாடகம். அடுத்து இந்த காவிரி விஷயம் அண்ணன் கூட பேசுறாங்க. என்ன நடந்துட்டு அத்தனை பேருக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு தண்ணி காவிரி சுத்தமா ரியலில் அதை செய்வதற்கு நடவடிக்கை அக்கறை காட்டு வாங்கிய கடனை மொத்த கடையும் ரத்து செய். எடப்பாடியார் அவர்கள் நமது புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு மிகவும் சிறந்த பேச்சாளரான காவல்துறைக்கு அன்பான வேண்டவர் அந்த பேர் கடை கொஞ்சம் தள்ளிக்கங்க சார். பாலு எடுங்க, எல்லா பேரு கடை எடுங்க. பாலு கொஞ்சம் அங்கிட்டு தள்ளி விடுங்க. வாங்கப்பா, முன்னாடி வாங்க. ஆர்ப்பாட்ட கூட்டத்தின் தலைவர் துடுப்புமிக்க செயல் வீரர் பேராசிரியர் கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் முதற்கனியுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடமை. 4.5 ஆண்டு காலம் ஆட்சி செய்த பொழுது விவசாயிகளுக்கான கடனை 2 முறை முழுமையாக ரத்து செய்திருக்கிறார்கள். தேர்தல் நேரத்தில் மேலே ஏறி எத்தனை நடிப்பு ரீல்ஸ் போட்டு வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்தாயே ரியலில் அதை செய்தாயா? குதிரை அரசை கண்டிக்கின்றோம். ரத்து செய். ஏமாற்றாதே விவசாய தொழிலாளர்களை ஏமாற்றாதே. ரத்து செய். அறிவிப்புகள்லாம் பத்திரிகையில் வாழை தெரிவிப்படுது. ஆனால் அந்த கர்நாடக முதலமைச்சர் பெங்களூர் வரணும்னு சொல்லிட்டார். காவிரியில நீர் திறக்க சொல்லி ஏன் வற்புறுத்தவில்லை? குருவி சாகுபடி நின்று விட்டதை தண்ணி இல்லாமல் 1,93,000 ஏக்கர் ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கிடக்கிறது. வாய்கிலேயே பேசி விவசாயிகளை ஏமாற்றுவதற்காக
வெறும் 5000 10,000 தள்ளுபடி செய்தார்கள். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் இந்த மோகனூர் வேலூர் வஞ்சிக்கும் அரசை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதுடன் நாங்கள் விவசாயிகள் அனைவரும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு மேகதாது அணை கட்டுவதை மெத்தனை போக்கு காட்டிக் கொண்டிருக்கும் இந்த தாவேக அரசை கண்டித்தோம். நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரே ஒரு கருத்தை மட்டும் நாம் சொல்லி விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன். அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக நாமக்கல் மாவட்ட கழகத்துடைய செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் நகர்மன்ற தலைவருமான அன்புக்குரிய அரசை கண்டிக்கின்றோம். புதுவை பேர அரசாங்கத்தை கண்டிக்கின்றோம். 5 ஏக்கருக்கும் குறைவாக நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் வாங்கிய கடன் ரத்து செய்யப்படும். சொல்லி ஆட்சிக்கு வந்த கோழிகளின் முகத்திரைகள் பேரம் நடத்துவதில் காட்டுகின்ற அக்கறையை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். நமக்கு கிடைக்க வேண்டிய காவிரி தண்ணீர் பெரிய அளவுல பெருந்திரளாக மக்களோட உணர்வுகளை காட்டுவதற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை துச்சமாக மதிப்பு செய்யாத ஒரு சிறப்பான ஆட்சியை செய்து இன்றைக்கு சிறப்பாக நம்முடைய கழகத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஆன் தமிழ் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.